பைன் பிரபஞ்ச இணைப்பின் மலர், பரிபூரணத்தின் மலர் அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்ச இணைப்பு அப்படின்னா அந்த சார் இது வரைக்கும் சொன்ன அந்த தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை நீக்கி உழைப்பிலும் கடமைகளிலும் என்னை நோக்கிய பயணத்திலும் முழுமையாக ஈடுபட இந்த மலர் தீர்வு உதவி செய்யுது. அதே மாதிரி இயற்கையோடும் பிரபஞ்சத்தோடும் நான் என்னை சுயத்தை உணர்வதற்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சொல்றதுதான் இந்த பிரபஞ்ச இணைப்பின் மலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பரிபூரணத்தின் மலர் அப்படின்னா ஏன் சொல்லலாம்னா, இந்த மலர் தீர்வை போட்டுட்டு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பின்னால ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரவே வராது. அதுதான் அது நம்ம ஒரு பரிபூரணத்தின் மலர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய செயல்களுக்கு நான் தான் பொறுப்பு, மற்றவங்க செயல்களுக்கு நான் பொறுப்பு அல்ல அப்படின்னு சொல்ல வர ஒரு மலர் தீர்வு தான் இந்த பைன் அப்படிங்கிற மலர் தீர்வு. அதே மாதிரி தேவையில்லாத குற்ற உணர்ச்சியினால ஏற்படக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்மளை முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு உதவுவது இந்த மலர் தீர்வு அப்படி சொல்லலாம், பைன் அப்படிங்கிறது. அதே மாதிரி கர்மயோகி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பொருத்தமான மலர் தீர்வுனா அது பைன் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வை பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராத ஒரு செயலை செய்யறதுக்கும் கடந்த காலத்துல நம்ம செய்த அந்த தவறுகளையும் நீக்கிக்கிட்டு எதிர்காலத்துல தவறுகள் வராம பாத்துக்கிறதுக்கு இந்த மலர் தீர்வு உபயோகமா இருக்கிறதுனால இது கர்மயோகி, அதாவது முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம், முக்காலமும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றதுதான் இந்த மலர் தீர்வு பைன் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எந்த ஒரு செயலையும் செய்யாம மறைவா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்றது இந்த கர்மயோகின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எண்ணெய் நோக்கிய பயணத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சார், நன்றிகள் பல என் உடலுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே நம்மளுடைய உடல் அளவுல நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம். அதாவது நம்ம பசிக்காம சாப்பிட்டுருக்கலாம், அல்லது தேவையில்லாத சில செயல்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அப்ப அதனால நமக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டுமேனு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்ததுன்னா அதை நம்ம இந்த மலர் தீர்வை எடுத்துக்கும் போது அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம குற்ற உணர்ச்சி இல்லாம நம்மளுடைய முழுமையா பரிபூரணமா வாழ்றதுக்கு இந்த மலர் தீர்வு உபயோகமா இருக்கும். கர்மயோகம் அப்படின்றது அந்த அந்த செயலில் முழுமையாக இருத்தல், அதனுடைய எதிர்காலத்தையும் கடந்த காலத்தை பத்தி திங்க் பண்ணாம இப்ப சொன்ன இல்லையா காலையில இந்த வேலை இப்ப முடிஞ்சிச்சு, இப்ப நிறைவா இருக்கு அப்படின்றதுதான் கர்மயோகம். அவ்வளவுதான், இந்த க்ஷணத்தில் முடிஞ்சிச்சு, இதனால என்ன நடக்கும் தெரியாது, அதை பத்தில எனக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரி தவறு இல்லாம வாழ்வதற்கு பயன்தான். தவறே இல்லாமல் கொஞ்ச நாள் வந்தீங்கன்னா தவறே இல்லாமல் வாழக்கூடியதா இருக்கும். பயன் மலர் அறிவு என்னுடைய உச்சபட்ச விரிதல், அதாவது அறிவு நிலையில ஹையஸ்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அதெல்லாம் என்னை விட்டு போயிடும். அது சில மனிதர்களா இருக்கலாம், ஐயோ எனக்கு இவ்வளவு உதவுனாங்களே, இவ்வளவு நல்லவர்களா இருந்தாங்களே, ஆனா அப்படி விட்டு போகும்போது என்னோட வளர்ச்சியை பார்த்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்து இருந்திருப்போம் சில விஷயத்த, இந்த 3 நாள் அதை எல்லாம் முடியாதுப்பா, அது கில்ட்டோட விளைவுதான் நம்ம பொறுத்து இருக்குது. அப்படி என் வளர்ச்சியை பார்த்து நமக்கே ஏற்படுற அந்த குற்ற உணர்வுல இருந்தும் இந்த பைன் மலர் அறிவு நம்மளை காப்பாத்துது. பிறப்பா நம்ம எல்லாருமே தூய்மையானவர்கள் அப்படின்றத உணர்த்துது. அப்புறம் இந்த லாவோ ஜூ ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு, லெட் கோ ஆஃப் லா, பீப்புள் பிகம் ஆனஸ்ட். இந்த குற்றம் பிடிக்கிறத விட்டீங்கன்னா மக்கள் தானா உண்மையாயிடுவாங்க. அப்புறம் ட்ரை டு மேக் பீப்புள் மாரல், யூ லே த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் வைஸ். நல்லது கெட்டதுன்னு மக்களை பிரிச்சு பார்க்கும்போது நம்மளே கெட்டதுக்கான விதைய இடுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்ட் ஃபார் த பீப்புள் பெனிஃபிட், ட்ரஸ்ட் தெம், லீவ் தெம் அலோன். மக்களை நம்பும் போது அவங்கள விடும் போது அவங்க மிகவும் சரியானவர்களா இருக்காங்க அப்படின்னு லாவோ ஜூ சொல்லியிருக்காரு. இந்த சுய மறுதளித்தல்ல இருந்து என்னை அப்படியே முழுசா ஏத்துக்கிட்டு முதல்ல என்னை நான் மன்னித்து கொள்கிறேன். அந்த நம்ம ஹோப்பனோபோனோல 5ஆவதா நம்ம கொடுத்திருக்கிற விஷயம் ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு 5ஆவதா நம்ம சேர்த்திருக்க நான் என்னை மன்னிக்கிறேன். பைன் மலர் அறிவது குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெறறதுக்கு பைன். தான் பிறருக்கு சுமையா இருப்பதாக நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பைன் கொடுக்கல இதாகும். ஒரு அனுபவ புரிதல் ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனிங்க எல்லாரும். எனக்கு நானே சுமையா இருக்கிறேன், எனக்கு பிடிக்கவில்லை, நான் என்ன மறுதளிக்கிறேன், எனக்கு நானே சுமையா இருக்கிறேன்றதான் கரெக்ட். அப்ப நானே சுமையன்னும் போது உலகம் என்ன எப்படி நடத்தும்? ஒரு பெரிய ஒரு 75 வயசு இருக்கும், அவரை பார்க்க போயிருந்தோம். அப்ப அவர் என்ன சொன்னாருனாக்க, அவருக்கு முடியல, என்ன மாதிரினாக்க நரம்புகள் கொஞ்சம் தளர்ச்சி ஆயிடுச்சு, கையெல்லாம் நடுங்குது,
அடுத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம அவரால் எழுந்திருச்சு எந்த வேலையும் செய்ய முடியாம இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட பேசையில அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப என் பையனுக்கெல்லாம் எல்லாருக்குமே நான் சுமையா இருக்கேன், நான் ஏன் இருக்கேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வேறு சில விஷயங்களும் சொல்லவும் பையனும் இன்னொரு மலர் மருந்தும் கொடுத்திருந்தேன், மலர் ரெமடியும் கொடுத்திருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு போவேல அவரு தானா எழுந்திருச்சு தன்னோட வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாரு. நாங்க போவேல டைனிங் டேபிள்ல அவரா உட்காந்து எடுத்து சாப்பிட்டு இருந்தாரு. சாப்பாடை ஊட்டிட்டு தான் இருந்தாங்க, கூட துணைக்கு ஆள் இல்லாம தானே எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருந்தாங்க. பையன் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருந்துச்சு. நான் பிறந்தது என்பது ஒரு வரம், உடல் என்பது பிரபஞ்சம் எனக்கு அளித்த பரிசு. எப்போ நமக்கு நாமே மதிப்பளித்துக் கொள்கிறோமோ அப்போ நம்ம சுத்திலும் நல்ல அதிர்வலைகள் ஈர்க்கப்படுது. என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு மலர், ஒழுங்குபடுத்துதலின் மலர், மரங்களின் கிரீடம் பைன். இயற்கை விதியை நம்ம பின்பற்றி நடக்கும் போது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாகும். இவங்க மகிழ்ச்சியாவே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க செய்யற எந்த ஒரு வேலையிலையும் இவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. வேலை செய்யற இடத்துல தனது குழுவுல இருக்கிறவங்க யாராவது தவறு செஞ்சிருந்தா கூட அதை தானே ஏற்றுக்கொள்வது இந்த மலர் தேவைப்படக்கூடிய ஒரு மனநிலை. இவங்க செய்யற விஷயங்கள் சரியா இருக்கும், ஆனா இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மத்தவங்க செய்யற குற்றத்திற்கும் தானே பழியை சுமப்பவர்கள். தாம் பிறந்ததே பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மலரை எடுக்கும் போது குற்ற உணர்வு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். நல்ல விஷயங்களை நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு மலர் இந்த பைன். எல்லாவற்றிலிருந்தும் என்னை முறைப்படுத்தக்கூடியது. நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சொல்லும் மலரா இருக்கு இந்த பைன். இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்காக நிறைய உழைப்பாங்க. அதிகப்படியான மனசாட்சி இருக்கிறவங்க. நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு இவங்க மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மலரை எடுக்கும் போது ஒரு குழந்தையை போல நம்ம ஆயிடுவோம். குழந்தைத்தன்மை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஞான சித்தி உண்டாகுது. தன்னில் தானாக இருப்பதற்கும் தன்னில் முழுமையாக இயற்கையாக இருப்பதற்கும் இந்த மலர் பயன். ஒரு விஷயத்துல முயற்சி செஞ்சும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா நம்ம பயன் எடுக்கணும். பயன் நபர்களால மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்காது, ஏன்னா நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதனால மற்றவங்களை குத்தம் சொல்ல மாட்டாங்க. தான் செய்யற வேலையில மூழ்கி இருக்கிறவங்க, தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறவங்க. ஒருத்தரை நம்ம பாராட்டும் போதும் ஊக்குவிக்கும் போதும் தான் அவர் வெற்றியை நோக்கி போவாரு. அது போல நம்மையும் நம்ம பாராட்டிக்கணும் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு மலரா இருக்கு இந்த பைன். எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மலர். ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொல்ற நபர்களை ஒழுங்கானவர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் மாற்றுவதற்கு இந்த மலர் பயன். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்யற தவறுகளை இந்த மலரை எடுக்கும் போது நம்மளுக்கு சுட்டி காட்டிடும். ஒரு சில நல்ல விஷயங்களை கடைபிடிக்க நினைக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மன கட்டுப்பாடையும் மன உறுதியையும் கொடுக்கக்கூடியது. ஒரு குழந்தை எப்படி மலர்களை பார்க்குமோ அது போல நம்ம 38 மலர்களையும் பார்க்க வைக்கிற ஒரு மலர் இந்த பைன். குருவை மிஞ்சிய சிஷ்யன். எனது வாழ்க்கையை நிறைவடைய செய்யக்கூடிய ஒரு மலர். என்னை விளக்குவதிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதல் பைன். இந்த 38 மலர்களை நீங்க ஒரு ரெமடியை எப்பயுமே மறக்க கூடாது. என்னன்னா, உங்களை நீங்கள் சரியா பார்த்துங்க, உங்களை நீங்க சரியா நடத்துங்க, உங்களை நீங்க லேசா பார்த்துங்க. இதுதான் பையன்.